அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், இப்போ தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ, அதாவது பாஜக, அதிமுக அந்த கூட்டணி தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தலில் மையப்பொருள் எது அப்படின்ற மாதிரி ஒரு விவாதமா மாறும். இப்ப 26 தேர்தலுக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் தான் விவாத பொருளா மாறுதான்னு பேச வேண்டியதா இருக்கு. இதை ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாமகவும் பேசுறாங்க. பாமக என்ன சொல்றாங்கன்னா, 26 தேர்தல் வெற்றி பெற்று நாங்க 5 அமைச்சர்கள் வகிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி பேசுறாரு. நேற்றைய முன்தினம் பேசியிருக்கிறாரு. அப்ப இதை வச்சுதான் கூட்டணியை என்டிஏ பில்ட் பண்ண போறாங்களா? நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கூட்டணி ஆட்சி என்பதற்கும் ஆட்சியில் பங்கு என்பதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. உதாரணமாக நரேந்திர மோடி 2019 கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி. ஆனா கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரி அமைச்சரவை பதவி மத்தியில கொடுத்தார். டெல்லி ரொம்ப பெரிய பதவி. சிலருக்கு கேபினெட்டே கிடைச்சது. அது ஆட்சியில் பங்கு. மெஜாரிட்டி இல்லை. இப்ப இதே நரேந்திர மோடி ஆட்சி இப்போ மெஜாரிட்டி இல்லை. சந்திரபாபு நாயுடுக்கு பதவி இருக்கு, கட்சிக்கு பதவி இருக்கு, நிதிஷ்குமார் கட்சிக்கு பதவி இருக்கு. இது கூட்டணி ஆட்சி. இப்ப தமிழ்நாடு எதை நோக்கி போகிறதுங்கிறது கேள்வி. கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிறதான்னு உண்மையிலே தெரியாது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. அதுக்காக அதை குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சியில் பங்கு என்பதை நோக்கி போகிறதான்னா போகிறது, அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். என்ன காரணம்னா, நீங்க சரியாக சொன்னபடி ஆட்சியில பங்கு எங்களுக்கு 5 மந்திரி பதவி வரும், 3 மந்திரி பதவி வரும், துணை முதல்வராக வேற கட்சியை சேர்ந்தவரை நியமிக்கணும். அது புதிதில்லை. ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஃபுல் மெஜாரிட்டி, துணை முதல்வர் பவன் கல்யாண், அது தனி கட்சி, அது ஜனசேனா. அது புதிதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபார்முலா பழசுதான். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் நம்ம அன்டெஸ்டட் அப்படி வச்சுக்கலாம். இதுல விஜய் முதலே மாநாட்டிலே அதை அறிவிச்சிட்டாரு. நமக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மந்திரி பதவி வழங்கப்படும், ஆட்சியில பங்கு தரப்படும்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்பு திருமாவளவன் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த பழைய கோஷம், அதை பத்திய வீடியோ ட்வீட்டு இதெல்லாம் வந்த பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு இல்லையா? நான் சொல்ற குரோனாலஜி சரிதானே? அப்போ இத ஒரு வகையில பார்த்தா இதை மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளா ஆக்குனது திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் தான். அதுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அது பிறகுதான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி மந்திரி சபை ஆட்சியில பங்கு, எங்களுக்கு 50 சீட் வேணும், இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ முதல் புள்ளி திருமாவளவன், அந்த புள்ளியை வச்சு கோலம் போட்டது விஜய். இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ரைட் சார். ஆனா இப்ப இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பேசுறது யாருன்னா என்டி அலையன்ஸ், அதாவது பாஜக பேசுறாங்க, கூட்டணியில சேர போறதா சொல்லக்கூடிய பாமக பேசுறாங்க, மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. அவங்க தான் அதை பத்தி டிசைட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்க இபிஎஸ் ஓட அமைதியும் அதிமுக அந்த விஷயத்துல அவங்களோட ஸ்டாண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? திமுக அதிமுக 2 கட்சியுமே அதுக்கு ஒத்துக்காது. திமுக ஏற்கனவே 2006 மெஜாரிட்டி இல்லாதப்போ கூட அவங்க ஒத்துக்கிடல. அப்போ அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சர் 2004, அதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது கலைஞர். 2006 மெஜாரிட்டி கிடைக்கல. பாமக இப்போ எவ்வளவு சொல்லுது, அன்புமணி எங்களுக்கு இத்தனை மந்திரி பதவி வேணும்லாம் சொல்றாரு. ஆனா பாமக அப்போ 18 எம்எல்ஏ இருந்தாங்க. கூட்டணி மந்திரி சபையை அமைக்கணும்னு வலியுறுத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கே கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சிருக்குவேன். 96 தானே இருந்தது திமுக. வலியுறுத்தலையா? டாக்டர் தான் முதல்ல கொண்டு ஆதரவு கடிதம் கொடுத்தாரு அறிவாலயத்துல. எல்லாரும் அங்கத்தானே இருந்தோம். அப்ப என்ன காரணம்? அவரு மகனுக்கு மந்திரி பதவி, அதுக்காக அவரு தாங்கட்சியில மந்திரி ஆகிறத தியாகம் செஞ்சாரு. அதான் அரசியல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இப்போ இந்த தேர்தலோட பேசு பொருளாக இது மாறினால், தேர்தலுக்கு முன்பு, வாக்குப்பதிவுக்கு முன்பு கூட்டணி அமைக்கும் போதே ஒப்பந்தத்திலே இடம்பெறணும். அப்படி ஒப்பந்தத்துல திமுக அதிமுக 2 கட்சியுமே அதுக்கு சம்மதிக்காதுங்க. வழி இல்ல, கடைசியில மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா வேணா ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ஒத்துக்கலாம். கூட்டணி அமைக்கும் போதே ஆட்சியில கூட்டணி மந்திரி சபை தான்
அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். கூட்டணி மந்திரி சபைனா குழப்பம் தான் மிஞ்சும், அது சரியா வராதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாங்கன்னா அந்த ஒரே காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம். அரசியல்வாதி தேர்தல் நெருங்க அவங்க ஏகப்பட்ட ஜுரம் வந்துருங்க. 105 டிகிரி 110 டிகிரி கூட ஜுரம் அடிக்கும். பயம். தோத்துட்டா என்ன பண்றது? 5 வருஷம்ல. எனவே இந்த மாதிரியான ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. கட்சிகள் சொல்லலாம், அவ்வளவுதான். அது சொல்றதோட நின்று போயிடும். ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்துல 2001 அவங்க 140 சீட்ல 144 சீட்டு ரெட்டையில நிக்குதுங்க. 140 தான். 140 சீட்ல நிற்கும் போது தனி மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதுவே ஒரு இண்டிகேஷன் தான். ஏன்னா மூப்பனார் தலைமையில தமாக இருந்தது, காங்கிரஸ் இருந்துச்சு, எல்லா பெரிய கட்சிகளும் இருந்தது. திமுகவுக்கு கூட்டணியே அமையல. அப்போ கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இது போகுது. ஜெயலலிதா அதுல மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா தனி மெஜாரிட்டி அதிமுகவுக்கு 130 பிளஸ். அவசரமா அதாவது காலையில ரிசல்ட் மத்தியானம் தாங்க ரிசல்ட் கம்ப்ளீட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு பதவி பிரமாணம். அவ்வளவு குயிக்க. ஜெயலலிதா எம்எல்ஏ கிடையாது, கவர்னர் ஃபாத்திமா பிவி. டக்குன்னு ஃபாத்திமா பிவியை போய் பார்த்து அது பெரிய கான்ட்ரவர்சியா மாதிரி கடைசியில் கவர்னர் பதவி இழக்க வேண்டியதாச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கும் பதவி போச்சு. ஆனா அப்போ கூட்டணி மந்திரி சபை இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லையே. இன்னும் சொல்ல போனாங்க 1967 அண்ணா கூட்டணி அமைத்த போது கூட்டணியில் இருந்தவங்களாம் ரொம்ப பெரிய தலைவர்கள். மாப்போசியோ இல்ல ராஜாஜியோ. ராஜாஜி கவர்னர் ஜெனரல். அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் நம்ம சொல்லவே இல்லை. அண்ணாவே எம்பிக்கு தானே நிற்கிறார், தென்சென்னை எம்பி தானே. அப்போ தனி மெஜாரிட்டியோட திமுக வரும்னு நினைக்கல, வந்துட்டாங்க. வந்த பிறகு ராஜாஜி கேட்டாரு, மந்திரி பதவி வேணும்னு கேட்டாரு. கடைசியில் சபாநாயகர் பதவியாவது கொடுங்கன்னு சுதந்திரா கட்சி கேட்டுச்சு. அண்ணாவே மறுத்துட்டாரு. அது மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. திமுக நிலைப்பாடு எப்போதுமே அதுதான். 67 இருந்து வர்ற நிலைப்பாடு. அதுக்காக நான் இது சொல்றேன். 62 50 சீட்டு தாங்க, 67 மெஜாரிட்டி. அவ்வளவு பெரிய ஜம்ப். ஆனா ஒரு சபாநாயகர் பதவி கேட்கும் போது சபாநாயகர் பதவியை சுதந்திரா கட்சிக்கு கொடுக்காம நாம் தமிழர் சீபா ஆயத்தனார் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. நீங்க அப்படி வச்சு பாருங்க. அப்ப நாம் தமிழர் வேற கட்சி தானே. நாம் தமிழர் கொடுத்த சுதந்திரா கட்சி கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா சுதந்திரா கட்சி அப்ப வலதுசாரி கட்சி. அது போக த்ரூ அவுட் இந்தியா அவங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. நிறைய எம்பிங்க, மகாராணி காயத்ரி தேவி, பெரிய பெரிய ஃபிகர்ஸ் இருந்தாங்க. எங்களுக்கு காலேஜ் டேஸ் அது. அண்ணா அதை விரும்பல. ஏன்னா மந்திரி பதவி கொடுத்து இன்னொரு கட்சியை வளர்த்து விட்டா நாளைக்கு அது யாருக்கு ஆபத்தா முடியும்? நம்ம கட்சிகள் ஆபத்தா முடியும். எனவே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. 2 கட்சியும் ஒத்துக்காது. ஆனா சார் இப்ப பாத்தீங்கன்னா திமுக அதை பத்தி பெருசா பேசல. அவங்க அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் என்ன சொன்னா அதுக்கான காலம் இன்னும் கனியில அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு கருத்து சொல்றாரு. பட் சீட்ஸ் மட்டும் கூட கேட்கணும் அப்படிங்கிறதோட அவங்க நின்னுக்கிறாங்க, அதோட நகர்ல. ஆனா இங்க என்டிஏ பொறுத்த வரைக்கும் பாஜக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுறாங்க. கட்டாயமா ஒரு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி தான் ஆட்சி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அண்ணாமலை எல்லாம் வெளிப்படையா என்ன சொல்றதுன்னா இது என்டிஏ ஆட்சியும் கிடையாது, டைரக்டா பாஜக ஆட்சியெல்லாம் அவர் வேற பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பாமக எங்களுக்கு 40 சீட்ஸ் கேட்க போறோம், வெற்றி பெற்று 5 அமைச்சர்கள் கேட்க போறோம், ஒரு 5 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான சில கணக்குகள்லாம் போட்டு கூட பேசுறாங்க. இந்த அளவுக்கு பேசிட்டே இருக்காங்க. எப்படி அந்த அலைன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதுல ஏடிஎம்கே சைலண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுக அதுக்கு ஒத்துக்கிடாது. பிஜேபி கூட்டணியில அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வெளியில வர முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கு. கடைசி நேரத்தில் கூட்டணி வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி மனதில் முடிவெடுத்தால் இந்த ஒரே விஷயத்தை வச்சு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உடைஞ்சிரும்ல. நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம் தானே. சார் எனக்கு அது புரியுது சார். ஆனா நீங்க ஒரு சீனியர் பத்திரிகையாளர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற நெருக்கடிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பத்திரிகையாளர் மட்டத்துல உள்மட்டத்துல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நெருக்கடியில அவர் சிக்கியிருக்காரு, ஃபேமிலி சார்ந்த விஷயத்துல சிக்கியிருக்காரு. நாளைக்கு அவரால் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுது, அதுக்கான வாய்ப்பு அவர் நோக்கி நகர்ந்தாருன்னா அடுத்த 3 வருஷம் மோடி ஃபேஸ் பண்ணி ஆகணும் அவங்க. அப்ப பெரிய நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை நோக்கி அதை நகரும் நீங்க பாக்குறீங்களா சார்? அதை நோக்கி நகரும் எப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நெருக்கடி இருக்கு, கரெக்ட் தான், நானும் அதை ஒத்துக்கிறேன். தேர்தல் ஏப்ரல் மாதம் வருதுன்னு வச்சுக்கோ, 2026 ஏப்ரல். உண்மையிலேயே தொகுதி பங்கீடெல்லாம் எப்போ முடியும்? பிப்ரவரி மாசம் கடைசியில முடியுங்க. அப்போ பிப்ரவரி மாசம் கடைசியில 50 தொகுதி பிஜேபி கேட்டு
40 தொகுதி வந்து பாமக கேட்டு, அப்ப அதிமுக எத்தனைல நிக்கும்? அப்போ வேற வழி கிடையாது. சரி, பிஜேபி கழட்டி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து உடனடியாக அடுத்த 3 வருஷம் மோடியை ஃபேஸ் பண்ண முடியாத நிர்பந்தம் ஏற்படும்னா நீங்க நினைக்கிறீங்க? அப்ப எப்படி இந்த 4 வருஷமா ஃபேஸ் பண்ணாரு அவரு? சரி, 2021 ஆட்சி போயிடுச்சு. 19 பிஜேபி ஆட்சி, 2019 பிஜேபி ஆட்சி, 2021, 2024, 24ல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்புச்சு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கல இல்ல. உண்மையிலேயே மோடிக்கு நெருக்கடியான தேர்தல் எதுங்க? 2024ல 24 தான் சார் இருந்துச்சு. ஆனா அது முழுக்க முழுக்க அந்த ஸ்டாண்டா அல்லது அண்ணாமலை பண்ண ஒரு ஸ்டாண்ட், அவர் இடையில அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார்ல சார். இது டெல்லியை கன்வின்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லப்படுது சார். அந்த பாலிடிக்ஸ்ல மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட தத்துவம் வேற. பிஜேபி கூட்டணிக்காக இல்ல சீட்டுக்காக இன்னொரு கட்சிகிட்ட போய் கெஞ்சக்கூடாது. நம்ம தேசிய கட்சி, இத்தனை மாநிலத்துல ஆட்சியில இருக்கிறோம், நம்மளே உழைச்சு நம்ம பில்டப் பண்ணணும். அது உடனடி சாத்தியம் இல்லாட்டாலும் அடுத்த 10 வருஷத்துல சாத்தியம்தான். அது கரெக்ட். என்ன காரணம்னா அதே மாதிரி ஒரு சாத்தியம் காங்கிரஸ்க்கு வந்துச்சு. மூப்பனாரை முதல்வராக்கணும்னு 1989 26, 27 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை எங்க தொடர்ந்தாங்க? அடுத்த 5-6 மாசத்துல தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே மூப்பனாரையே கைவிட்டுட்டு அம்போன்னு கைவிட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு அண்ணாமலை. ஓகே. அது வந்து தேசிய கட்சியோட பிரச்சனை என்னன்னாங்க, மாநில தலைவர் நமக்கு வசதியா இல்லைன்னா மாநில தலைவரை தூக்கிடுவாங்க. டெல்லி சொல்றதுக்கு வசதியா இல்லைன்னா எத்தனை தூக்குதல் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில. அது சார் நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனா அண்ணாமலை சொல்ற விஷயத்த டெல்லி பாஜக விரும்புது. தனிப்பட்ட ரீதியா நம்ம ஒரு தேசிய கட்சி, நம்ம போய் இன்னொருத்தட்ட போய் வெயிட் பண்ணக்கூடாது சீட்டுக்காக அப்படின்றது நல்ல முடிவு அப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 26ல செஞ்சு பார்க்கலாம்ல. ஏன் வந்து அதிமுக இல்ல 24ல செய்யாததை எப்படி 26ல செய்வாங்கன்னு நான் கேக்குறேன். 24 முக்கியமா 26 முக்கியமா டெல்லிக்கு? டெல்லிக்கு 24 தான் முக்கியம். 29 முக்கியமா முக்கியம் இல்லையா? 29 கட்டாயம் முக்கியம். அப்ப 26ல வந்து நடுவுல இருக்கிற 26ல எதுக்கு அவங்க கவனம் செலுத்த போறாங்க? முயற்சி பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணுவோங்கிறது தானே இருக்கும். ஓகே. சரிங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தா மட்டும் வெற்றி சாத்தியமா, வசப்படுமா? அவங்க மட்டும் கிடையாது, கூட இன்னும் சில கட்சிகளை சேர்க்கிறது போது ஒரு எந்த கட்சி வரும் சொல்லுங்க? பாமக, தேமுதிக. எந்த பாமக வரும்? ராமதாஸ் பாமகவா, அன்புமணி பாமகவா? இல்ல கேள்விங்க, பிராக்டிகல் கேள்வி நான் கேக்குறது. ஒரு கேள்வி கேட்டு ஓகே, இப்ப அது பெரிய சிக்கலா தான் சார் போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான். சிக்கல் இல்லைங்க, அது சரி, தமிழ்நாடு பூரா ஓட்டு வங்கி வச்சிருக்கிற கட்சிகள் இருக்குங்க. பாமகவோட ஓட்டு வங்கி குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தது. பாமக பேசுற பிரச்சனையும் குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்தது தான். இடஒதுக்கீடுங்கிற ஒரே கொள்கைக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி தானே பாமக. அப்போ அந்த சமுதாயத்தின் நம்பிக்கையை பாமக பழைய மாதிரி வச்சிருக்கா? இதான் என்னோட கேள்விங்க. 100 வன்னியர்கள் இருந்தா 85-90 பேரு பாமக இது நம்ம கட்சின்னு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அந்த 85 படிப்படியா குறைஞ்சிட்டு வந்ததையும் நம்ம பார்த்தோம். இல்லைன்னா பாமக பெல்ட்ல தோத்துருக்க கூடாதுல்ல. பாமக நான் போன தேர்தல் சொல்ல, அதுக்கு முந்தைய தான் தோத்துட்டாங்களே. பாமகவுக்கு பரவலான ஓட்டு வங்கி கிடையாதுங்கிறது மாற்றம் முன்னேற்ற அன்புமணி ஃபெயிலியர் ஆனதுல இருந்தே புரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. அப்போ பாமக ஒரு குறிப்பிட்ட பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி. அந்த பாக்கெட்ல குறிப்பிட்ட இனத்தவர்கள் செறிந்து வாழ்றாங்க. அவங்களுக்கான ஒரு கட்சி. அது ஓகே. அப்படி நம்ம வந்து எத்தனையோ கட்சிகள் நம்ம அப்படி பார்க்கிறோம். ஆனா அவங்க நம்பிக்கையை வந்து இப்ப இழக்கிறாங்களேங்கிறதா பிரச்சனை. சரி, ஒரு ஏழைகளுக்கான கட்சிங்க, ஏழைகளின் தலைவர் வாழ்ற இடம் எதுங்க? எது? தைலாபுரம் தோட்டமா? போயஸ் கார்டனோட 10 மடங்கு பெருசா இருக்கு. அது எங்க எந்த தலைவரும் ஸ்விம்மிங் பூல் வச்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க பாத்துறீங்களா சொல்லுங்க? இல்ல சார். அது போட்டோ எடுத்து அது வீடியோ எடுத்து போடுறதையும் நான் பார்த்தது கிடையாது. சரி, அது பாட்டு ரகசியமா இருந்திருக்கும்ல. அப்ப எந்த இடத்துல அரசியல் பண்றாங்க? சரி, ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அது இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. அதுல டாக்டர் வந்து அவர் குளிக்கிறது, அவர் எக்ஸசைஸ் பண்றதை வீடியோவா எடுத்து அவர் தான் போட்டாரு. நோக்கம் என்னன்னா நான் இன்னும் வலிவோடு இருக்கிறேன்னு காட்டிக்கிறது. ஆனா மறைமுகமா மக்கள் என்ன நினைப்பாங்க, பாருங்க வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு தான் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. எங்க ஜெயலலிதா வந்து 95 வளர்ப்புமகன் திருமணத்துல ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் நகை போட்டு வந்தாங்க. தேவாரா அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து நடந்து வந்தாரு. சன் டிவி வந்து அது விஷுவல் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு 4 கிராம் 5 கிராம் தங்கம் வாங்குறதுக்கே வழி இல்ல,
அவ்வளவு மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம். இவங்கள பாருங்க இவ்வளவு நகையை போட்டு வராங்க. காதால கேட்ட விஷயங்க அது. அவுட்டு. அதாவது பெண்கள் ஓட்டு வங்கி என்பது முக்கியம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து பராமரித்த ஓட்டு வங்கி. நகை போட்டுட்டு வந்தே அது க்ளோஸ். அதுக்கு பிறகு அது ஈடுகட்டத்தான் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதாமா. இதெல்லாம் வரலாறுங்க. ஆனா நீங்க பெரியார் பாலிசி என்ன தெரியுமா? தாலி மறுப்பு. அப்ப தாலிக்கு தங்கன்னு ஒரு திராவிட கட்சி கொண்டு வரக்கூடாதுல்ல. தாலி மறுப்பு, சாதி மறுப்பு, கட்டுடைப்பு வாதங்க. உடச்சு எரிடா, சமுதாயத்தை மாத்து. என்ன மதமா? எதிர். கடவுளா? வேண்டாம். சாதியா? வேண்டாம். தாலியா? அதையும் கழட்டி எறி. ஒரு ஸ்டேஜ்ல பெரியார் என்ன சொன்னார்னா, பொம்பளைங்கெல்லாம் பேண்ட் போட்டுக்கணும், கருப்பையை அறுத்து எறிங்கன்னாரு. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. பயந்தவங்க இவங்கெல்லாம். பெரியார் மாதிரி பேசிடுவாங்களா? ஏன்னா அவர் வாக்கு அரசியல்ல இல்ல. உன் ஓட்டு எனக்கு வேண்டாயா, நான் சொல்றதை நீங்க கேளுங்கிற பாடி அரசியல். பெரியார் கொள்கை தலைவர் விஜய்க்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒண்ணு எடுக்க முடியுமா அவரால? ஒண்ணே ஒண்ணு. எம்ஜிஆரே அதை எடுக்க முடியலங்க. எம்ஜிஆர் அவர்களே 1979 80 வரைக்கும் வேற பாணி அரசியல். இடஒதுக்கீட்டுல பொருளாதார உச்சவரம்பு கொண்டு வந்தார் 79ல எம்ஜிஆர். 80 தேர்தல் தோல்வி மக்களவை தேர்தலில். அப்புறம் இந்திரா காந்தி அம்மாவும் கலைஞரும் உடன்பாடு. இதே மாதிரி கூட்டணி ஆட்சி மாதிரியே தான் வந்துச்சு. என்னன்னா ஆளுக்கு பாதிங்கிற இடம். கதை கந்தல் அவுட்டு. எம்ஜிஆர் மீண்டும் ஜெயிச்சு வந்துட்டாரு. ஜெயிச்சு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? பெரியாரோட வாதத்துல இருந்த மென்மையான விஷயங்கள் இருக்குல்ல, எழுத்து சீர்திருத்தம், இது யாரையும் புண்படுத்தாது. அப்புறம் பெரியார் சொத்துரிமை, பெண்களுக்கு ஈக்குவல் சொத்துரிமை, யாரையும் புண்படுத்தாது. பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்துக்கு பெரியார் பெயர் சூட்டுதல் யாரையும் புண்படுத்தாது. ஆனா பெரியாரை நாங்க பின்பற்றுறோம். பெரியாரை பின்பற்றுறோம்னா கட்டுடைப்பு வாதத்துல எல்லாம் நீங்க கை வைக்கணும். பெரியார் மாதிரியே தமிழ்நாட்டுல தாலி மறுப்பு திருமணங்கள் அதெல்லாம் அதிமுக ஆதரிக்குதுன்னு எம்ஜிஆர் சொன்னாரா? சொல்ல முடியாது. அண்ணாவே சொல்லலைங்க. ஒன்றே குலம் ஒருவனுடைய தேவன் சொல்லிட்டாரு. பெரியாரோட வாதத்துக்கு அது நேரம் எவ்வளவு மென்மையான போக்கு. சரி, இது எப்படின்னா ஹார்டு இந்துத்துவா இருக்கு. வடநாட்டுல நீங்க பார்க்கலாம். இந்து மதம் தாங்க உயர்த்தி, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு அந்நியப்பட்டவர்கள். ஹார்டு இந்துத்துவா. சாஃப்ட் இந்துத்துவா இருக்கு, ஜெயலலிதா இந்துத்துவா. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அதிமுக சாஃப்ட் இந்துத்துவான்னு பலரும் சொல்றாங்க, சிலர் அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. நீங்க உண்மையிலே சாஃப்ட் இந்துத்துவா தானா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சாஃப்ட் இந்துத்துவாங்க. ஏங்க அந்த காலத்துல ஜெயா டிவி ப்ரோக்ராம்ஸ் நான் சுதாங்கெல்லாம் நடத்துவோம். 2001 ஒரு நண்பர் இருந்தார். அவர் தான் அந்த கோயில் சம்பந்தமான மேட்டர்லாம் ஹேண்டில் பண்ணுவார். பேரை கொஞ்சம் மறந்துட்டேன். காலையில அவர் பெருமாள் பாட்டு இதுதான் போடணும். அவர் கரெக்டா செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. என்னன்னா, ஜெயலலிதா ஆதரவு சிந்தனை உள்ள மேட்டுக்குடி மக்கள், பிராமணர்களையும் வச்சுங்களேன், ஜெயா டிவியை டியூன் பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே டிவியை போட்டா பெருமாள் பாடல் வரணும். நான் அப்படியே காதலே கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்ப அவங்க ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கும்? திமுக விழுந்திருக்காது. ஏன்னா திமுக பெரியார் கட்சியா பிராண்ட் ஆயிரும். அதிமுக போடலாம் அப்படின்னா சரி, நம்ம கட்சி ஒண்ணு இருக்கு. அப்ப பிஜேபி இருந்துங்க. பிராமண சங்கம்லாம் கூட ஆக்டிவா இருந்துச்சு. மயிலாப்பூர் போன்ற பகுதிகளை தான் நான் மனசுல வச்சுட்டு சொல்றேன், ஓப்பனாவே சொல்லிடுவோமே. ஆனா அவங்க கடைசியில ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போடுறதாக முடிவு பண்ணாங்க. இதை நம்பித்தான் நம்ம மைத்ரேயன் அங்க நின்றாரு. டாக்டர் மைத்ரேயன் ரொம்ப நெருங்கிய நண்பருங்க. எங்க நின்றாரு? மயிலாப்பூர் தொகுதி. பிராமணர், பிராமின் ஓரியன்ட், எல்லாம் ஜெயா டிவி காலையில பெருமாள் பாடல் பாக்குற பக்தர்கள். ஜெயிச்சது யாரு? ஜெயிச்சது திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு. லட்சுமணன் பிஜேபியோட முன்னாள் தலைவர். எனக்கு அவரும் நண்பர்கள். ஒரே நாடு பப்ளிஷரா இருந்தாரு. நான் ஒரே நாடு அவங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டு இருப்பது அவர் தான் எனக்கு பப்ளிஷர். அவர் செட்டியாரு. எப்படி இது சாத்தியம்? இதுதான் வாக்கு அரசியலோட வினோதம். நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, மக்கள் வேற கணக்கு போட்டுருவாங்க. சாப்பிட்டு இந்துத்துவா பாட்டி தான், எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, ரைட் சார். ஓகே, இப்ப நான் கேட்ட மாதிரி இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு இந்த கூட்டணி நிலைக்காது அப்படிங்கறத நீங்க திரும்ப உறுதியா நம்புறீங்க? அதாவது இந்த கூட்டணி எனக்கு அதாவதுங்க, பிஜேபி அவர் அண்ணாமலையோட கணக்கெல்லாம் சரிதாங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. 2024 தேர்தலில் நம்ம 10% வாங்கியிருக்கோம். அதிமுக 20% வாங்கியிருக்கு. நம்மளோட டபுள். அப்படின்னா 2 சீட்டுக்கு 1 சீட் நமக்கு தரணும். இது அவரோட வாதம். ஆனா இந்த ஒப்பீடு எப்போ பொருத்தமா இருக்கும்னா, இதை சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் டேட்டா வச்சுட்டு சொன்னார்னா பொருத்தமா இருக்கும். மக்களவை தேர்தலில் மோடிங்கிற ஃபேக்டர் இருக்கு. மோடி எதிர்ப்பு, மோடி ஆதரவு, அப்படி பிரிஞ்சிடும் ஓட்டு.
சரி, இருந்தாலும் அதை ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிட்டாலும் 234 தொகுதி அதிமுக 160 தொகுதியில நிக்கணும். அப்படின்னா 80 தொகுதி பிஜேபி கொடுக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? 50 தொகுதி கொடுக்கறதும் எப்படி சாத்தியம்? அப்ப மத்த கட்சிக்கு என்ன கொடுக்க? அது சாத்தியம் இல்லைங்க. அப்ப பிஜேபிக்கு என்ன கொடுக்கலாம்? 25 தொகுதி கொடுக்கலாம். 25 தொகுதி வாங்கிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்களான்னா பட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே கொங்கு பெல்ட்ல இருக்கு. கொங்கு பெல்ட்ல பிஜேபி கேட்கிற தொகுதி தான் அதிமுக தொகுதி. அப்ப நான் ஜெயிக்கிற தொகுதியை உனக்கு விட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப தொகுதி பங்கீடு சிக்கல். இந்த தொல்லைக்கு தான் வந்து கடைசி நேரத்துல தான் கூட்டணியை முடிவு பண்றது எப்போதுமே. ஏன்னா அவனுக்கு வேற வழி இருக்காது. காம்ப்ரமைஸ் ஆயிரும். சரிங்க, இதெல்லாம் தர முடியாதுங்க, தேர்தல் வேற நெருங்கிருச்சு, வேலையை பாருங்க அப்படின்னா ரைட்டரா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்தாப்புல வந்து வாரிய தலைவர் பதவி வரும், அதில் பார்த்துக்கலாம், இப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஒரு வருஷத்துக்கு முந்தையே கேட்டீங்கன்னா 1 வருஷமா அவன் வேலை பார்க்கணும், அவன் தொகுதியில் செலவு பண்ணணும், நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு அவன் போயாகணும். அப்ப எந்த நம்பிக்கையில அவன் செலவு பண்ணுவான்? அதுக்காக தான் பண்றது இல்லைங்க. இது தவறான ஒரு முடிவு. இது அமித்ஷா முடிவுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது தவறான முடிவு. கூட்டணி தொடர்ந்தா ஓகேங்க. அதாவது இப்போ 2021 திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு, கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு, அது அப்படியே தொடருது, அது வேற. 2024 வரைக்கும் நீங்க கூட்டணியில இல்ல, 2026 தேர்தலுக்கு 2025லயே கூட்டணிக்கு போயிட்டீங்க, 1 வருஷம் என்ன கேப் இருக்குன்னா எல்லா விதமான டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் முன்னாடி வந்துதான் நிற்கும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.